நான் எந்த ஃப்ளைட்டில் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஃப்ளைட் தான் வந்தாச்சு கைஸ். நம்மளோட டிக்கெட்டு 31F 27 4.5 மணி நேரத்தில் கூட்டிகிட்டு போய் இந்தியாவில் விட்டுருவாங்க. போன வாட்டியும் கிடைச்சது எனக்கு இண்டிகோ பொறுத்த வரைக்கும் இந்த விண்டோ சீட்டு ஏ அண்ட் எஃப். ஓகே, அங்கேருந்தே வரும் ABCDEF அப்படியே வரும் எஃப் வரைக்கும். அப்புறம் விண்டோ சீட் அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ ட்ராவல் வந்து தொடங்குறேன். டாட்டா பாய் பாய் போய். அக்கா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு எப்படியும் ஒரு 8 லட்சம் ரூபாயாச்சும் வாங்குவாங்க அக்கா. போட்டுருக்கேன், பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவில் ஆட் பண்ணி தான் போடுவேன். All lavatories are equipped with smoke detectors. Use of or tampering with life jackets, emergency exits, and other safety equipment without a command from the crew is forbidden. Non-compliance may result in delays and regulatory action. A safety information card and a communication guide are available in Braille. In case of an emergency landing, slides or slide rafts may be deployed. Please read our safety instruction card for instructions on how to use the raft. आपातकालीन स्थिति में अगर विमान को पानी पर उतरना पड़े तो सीट के नीचे रखी रक्षा जैकेट को पाउच से निकालें और इस तरह सर के ऊपर से पहनें। अब स्ट्रैप को सामने से बकल में डालें और एडजस्ट करें। रक्षा जैकेट को खुलाने के लिए लाल टैब्स या टैब को ऐसे खींचें और अधिक खुलाने के लिए इन लाल निकलने से पहले आप रक्षा जैकेट में हवा भरें। यदि आप ओवरविंग द्वार से C1242 அப்படின்றதுல தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் கிடைக்குது. இதே டைமிங்கில் உள்ளது. இதே அக்கா தான் இருக்காங்க, வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நான் வந்து போன வாட்டி இருந்தப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து வெள்ளை கலர் வந்து கிடையாது, பின்னாடி வந்து ஆள் இருந்தாங்க. அதனால் நான் வந்து vlog வந்து எடுக்க முடியல. எடுக்கையும் உடலை ஆக்சுவலாக அவர் வந்து இப்போ அப்படி கிடையாது. ஃப்ரீடமாக நம்ம வாட்டு vlog எடுத்துக்கிட்டே இருப்பேன் கண்டினியூஸாக. ப்ளூடூத் தான் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு வந்து போன வாட்டி இதெல்லாம் ப்ரிப்பேரிங்காக வரல. அப்புறம் ஃப்ளைட் வந்து இன்ஜின் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இருக்குது. இந்த பிக்கப் ஆகுது, அந்த சவுண்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். பிக்கப் வந்து ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக, அப்படியே பில்டப் ஆகிட்டுருக்கு. ஃபுல் பவர் வந்த உடனே கிளம்பிடும், செம்ம வேகமாக போவோம். அது எல்லாத்தையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் போன வாட்டி வந்து இன்ஜினுக்கு பேக் சைடில் இருக்குமா, முன்னாடி வந்து ஃபஸ்ட் வாட்டி நான் ஊருக்கு போகும்போது இந்த இன்ஜினுக்கு வந்து முன்னாடி பக்கமாக நான் வந்து இருந்தேன். பாருங்க கிளம்புறதுக்கு வந்து தயாராகிடுச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த பட்டனை அழுத்திடாதுங்க எக்காரணத்தை கொண்டும். இதிலேருந்து ஆக்சிஜன் மார்க்ஸ்க்கு வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சிக்னல் வந்து கொடுத்துரும். இந்த இதில் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் வந்து இருக்குது, சிக்னலில் வந்து கொடுத்துரும். ரெண்டுத்துலேயும் வந்து புல்லிங் பவர் வந்து இல்லை, இந்த 2 பெல்ட்லேயும் வந்து புல்லிங் பவர் இல்லை அப்படின்னு வந்து சிக்னலில் வந்து கொடுத்துரும். அந்தளவுக்கு அப்டேட்டடாக இருக்குது. இண்டிகோ த பெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பகலாக இருந்துச்சுன்னா அவர் வந்து டான்ஸ் ஆடுவார். அந்த வெளியில் 2 அண்ணாங்க இருந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க. பகலாக இருந்துச்சுன்னா கிளியராக தெரியும். அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டி பக்கத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஜூம் பண்ணுற மாதிரி 2 பேர் போகிறாங்களா, அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. சூப்பராக இருக்கும். டிக்டாக்லாம் நிறைய வீடியோஸில் வந்து வைரல் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் சிக்னலில் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ லைட் அடித்து காட்டுவார் பாருங்கள், பின்னாடி வரலாம், நீ வரலான்னு காட்டுவார் பாருங்கள். அது வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் கைஸ், பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் சிக்னல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டுக்கே ஒரு ஆள் வந்து பின்னாடி இருந்து சொல்லணும், மூமெண்ட்டுக்கு வந்து சிக்னல் வந்து கொடுத்துட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலாக 1 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துடுச்சு. பொறுமையாக போகிற மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள் இதில் வந்து ரைட் எடுப்போம் பாருங்கள். இப்போ போன வாட்டி இந்த மாதிரி தான் ரைட் எடுத்தாங்க. பாருங்கள் ரன்வே வந்து எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு வந்த உடனே செம்ம ஸ்பீடு எடுக்குங்க, சரியான ஸ்பீடாக போகும். ஸ்பீடாக போயிட்டு டக்குன்னு ஏறிடும். இப்போ இந்த ரக்கையோட பொசிஷன்லாம் பாருங்களேன், அப்படியே மாறும் பாருங்கள். அவ்வளோதான், எடுத்துட்டாங்களா, அச்சோ வேகம் போயிடுச்சு. பாருங்கள் ஃப்ளைட்டே உதருது கைஸ். ஆக்சுவலாக அந்த ரன்வேக்கு வந்த உடனே அவர் எவ்வளோ டார்க் வந்து கொடுத்து முன்னாடி புல் பண்ணுறவரோ, புல்லிங் போகிறல, அப்போ தான் அந்த விமானம் வந்து மேலே ஏறும். இப்போ பாருங்கள் இந்த ரக்கையோட பொசிஷன் மட்டும் பாருங்களேன், அப்படியே மாறும் பாருங்கள். மாறினோடனே டக்குன்னு மேலே போயிடும். நான் அந்த விஷயத்தை வந்து நான் போன வாட்டியே நான் வந்து எடுக்கணும்னு நினச்சேன். நான் வந்து முன்னாடி சைடில் இருந்ததுனால எடுக்கலை. ஒரு டிக்டாக்ல பார்த்தேன், நானே மிரட்டேன், என்னடா இப்படி ஓப்பன் ஆகுது, இது நான் ஆகிடுமோ
மேலே ஏறிச்சு கைஸ். சின்னதாக ஒரு சேஞ்ச், அவ்வளோதான். தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே மேலே மாற பார்த்த மாதிரி இருக்குது எல்லாம். அவ்வளோதான், ஏறிச்சு மேலே. காய்ஸ் எங்கே இருக்கோம்? நான் வேலை செய்கிற கம்பெனிக்கு வந்துட்டோம் காய்ஸ். அதுக்குள்ளே ஃப்ளேர்லாம் பார்த்தீங்களா, மேலே வந்து நெருப்பு எறிகிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் கேஎன்பிசி. வாவ், சிஎப்பி இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஜெயக்குமார் சார், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. அந்த பிரிட்ஜு யூனிட் 13 வீடியோ எடுத்துட்டேன் சார். யூனிட் 13 G4 சவுண்ட் அதிகமாக இருக்குது. எனக்கு கேர் அவுட். கரெக்டாக 2:48 ஆகுது. இங்கே குவைத் டைமிங்கில். நம்ம ஒரு டைமுக்கு வந்து 5:18 ஆகுது. 5:18க்கு கிளம்பினது 10 மணிக்கு வந்துடும். 4.5 மணி நேரத்தில் நல்லா படுத்து தூக்கிட்டு காலையில் விளாக வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சேன். இப்போ 4:40 ஆகுது. கரெக்டாக 4:40 பார்த்தீங்களா சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுதான் கிழக்கு. ஃபுல்லாக அந்த சைடெல்லாம் நல்லா சூரியன் வந்து வெளில வந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக மோசம் வந்து கராப் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சரி, என்னதான் கராப் இருக்குன்னு பார்த்தா எப்படி குதிக்குதுன்னு பாருங்கள். இந்த சீட்டில் வந்து நான் வந்து ஒட்ட வச்சுட்டேன் மொபைலில். பாருங்கள், அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை குதிச்சுட்டே இருக்குங்களா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் வந்து காட்டணும் பாருங்கள். விண்டோ இருக்குல்ல, இந்த விண்டோவில் இப்போ உள்ள டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்குது. ஒரு 27 அந்த மாதிரி இருக்குது. ஏசி தான் ஓடுது. ஆனால் வெளியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் பாருங்கள். இந்த ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணுறீங்களா, மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு கைஸ். இந்த இடத்துல பாருங்களேன், ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஃபுல்லாகவே. இந்த அழுக்கு இல்லை, ஐஸ். இந்த இடத்துல இந்த சின்னதாக ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பயங்கரமாக ஃபார்ம் ஆகிருக்கு. மோசம் கராபு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆக்சுவலாக. அப்போ வந்து சின்ன அசைவு கூட இல்லை கைஸ். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மிஸ்ட்டு மறைக்காமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அந்த சாமி தான் மனசு வைக்கணும். வீடியோ எடுக்கலாமா என்னன்ட்டு. இது வந்து தனலட்சுமி காலேஜ் கைஸ். இப்போ பார்த்துட்ருக்கிறது இதுக்கப்புறம் தான் வரும். கண்டிப்பாக இந்த வாட்டி சாமி கோயில் எடுத்துருவேன் வீடியோ. கிராஸ் பண்ணாது போல இருக்கு. ஏறி போச்சு அப்படின்னா எடுத்துடலாம். பார்த்தீங்களா திருநெல்மலை கோயில் வீடியோ வந்து எடுத்துட்டேன். பாருங்க கைஸ், திருநெல்மலை கோயிலில் வீடியோ எடுத்தாச்சு. ராஜா, நான் உங்கள் வீடியோ எடுத்துட்டேன்.
கம்மலில் இருக்கும். இப்போ உங்கள் வீடு ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். ட்ரோன் ஷாட் இல்லை, ட்ரோன் கிடையாது, ஏரோப்ளைனில் இருக்கேன். இந்த ரெக்கை வந்து எப்படி மடங்கியிருக்குன்னு பார்த்தீங்களா? கீழே இருக்கும்போது அவ்வளோதான், லேண்டிங் ஆகுது. பயங்கரமாக ஃபோர்ஸ் இருக்குது, தலைலாம் சுற்றுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இப்போ தரையில் தொட்டுரும். தொட்டும் போது பாருங்கள், இப்போ ஒரு எஃபெக்ட் ஜெர்க்கு விடும் பாருங்க. இந்த ஜெர்க்குக்கு தான் நிறைய பேர் பயப்படுவாங்க ஏர்போர்ட்டில் போகிறதுக்கு, ஏரோப்ளைனில் போகிறதுக்கு. இப்போ விழும் பாருங்க, ஜெர்க்கு டக்குன்ட்டு விழுந்துச்சு பார்த்தீங்களா? பயங்கரமான ஸ்பீடு கைஸ். எப்படி ஸ்லோ பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. சேர்ந்து பத்திரமா வந்து இறங்கிட்டேன் பத்திரமா பாருங்க. அவ்வளோதான், எவ்வளோ ஃபோர்ஸாக வந்தது, எத்தனை செகண்டுன்னு பார்த்தீங்களா? இது வந்து ஃபாஸ்ட்டு கட்டிங்லாம் நான் எதுவுமே பண்ணல. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு டக்குன்னு இது பண்ணிட்டாங்க. அந்த இன்ஜினை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ சீக்கிரமாக, ரொம்ப குயிக்காக பாருங்கள். ஃபுல்லாக ரெக்கை வந்து எப்படி விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். புறா ரெக்கை விரிஞ்ச மாரி பார்த்தீங்களா? அந்த லாஸ்ட் வரைக்கும் லேண்டிங் இப்படி தான், இந்த சைடில் இருக்கிறதும். டாட்டா பை பை. உங்களோட வீடியோ எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். திண்ணிமலை கோயிலில் ஏர்ப்ளைன்லேருந்து நான் தான் ஃபஸ்ட்டு விலாக் வந்து போடுறேன். தமிழ்நாட்டில் நான் தான் போடுறேன், இல்லை நான் தான் போடுறேன், அது மட்டும் உறுதி. எனக்கு தெரியும், இது வரைக்கும் கிடையாது திண்ணிமலை கோயிலில் வந்து அந்தமாரி போடல யாரும் ஃப்ளைட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் போடுறேன். எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. எவ்வளோ லோடு தான் ஏற்றுவாங்க? இடமே இல்லாமல் போட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சு என்ன தான் பண்ணுறாங்க? பைக்லேயே ஹாலஜன் யூஸ் பண்ணிட்டு பைக்கெல்லாம் போட்டு வைக்கிறோம். நல்லபடியாக வந்து பைக்கில் இருக்க பஸ் மாதிரியே இதுவும் ஒரு பஸ்ஸு இருக்கும். பரவாயில்ல, சேஃப்டி லாண்டிங். இதுக்கு இன்னும் போயிட்டு நாட்டில் எப்போ எட்டி பார்ப்போம் தெரியல. இந்த சின்ன விமானத்தில் தான் கஷ்டம். எங்கே இருக்கு பாருங்களேன், பார்த்தீங்களா? வந்து 10:05 வந்து கீழே இறக்கி விடுவாங்கன்னு சொன்னாங்க. பாருங்க 7:17 அப்படின்னா மணி வந்து 10 மணி ஆக போகுது. 2 பெட்டியை ஒரு பெட்டியை மாற்றும் போதே நினச்சோம், உடச்சி எழுந்துட்டானுங்களா? நல்லா வருவீங்க.